எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம CSS யூஸ் பண்ணி லிங்க்ஸ்க்கு எப்படி ஸ்டைல் அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். நீங்க Chromeல ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேக் வந்திருந்தீங்கன்னா, அந்த லிங்க்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து நம்ம CSSல அப்ளை பண்ற ஸ்டைல்ஸ்னால தான். அது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்க Chrome போயிட்டு ஏதாச்சும் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இங்க செகண்டா இருக்க லிங்க் வேற கலர்ல இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்டா இருக்க லிங்க் வேற கலர்ல இருக்கும். இது ஏன்னா, இது ஆல்ரெடி விசிட்டட் லிங்க்ன்றதுனால அப்படி அந்த கலர்ல இருக்கு. இது விசிட் பண்ணாத லிங்க்ன்றதுனால இந்த கலர்ல இருக்கு. இப்போ இந்த லிங்க டச் பண்ணி விசிட் பண்ணி பார்ப்போம். விசிட் பண்ணிட்டு நம்ம பேக் வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த லிங்க்குமே நம்மளுக்கு அந்த விசிட்டட் கலர்ல தெரியும். அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி, அந்த எலிமெண்ட்ல லிங்க் ஆட் பண்ணி இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். நம்ம லிங்க் ஆட் பண்றதுக்கு ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஆங்கர் டேக்னா என்னன்னு தெரியலன்னா, நம்மளோட HTML வீடியோவ பாருங்க. இங்க நம்ம எக்ஸாம்பிள்க்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் எடுத்து ஆட் பண்ணுவோம். இந்த லிங்க் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட லிங்க் ஆட் ஆகியிருக்கும். இப்போ இங்க நம்ம CSS லிங்க் எக்ஸாம்பிள் குடுத்திருக்கிறது வந்து வெறும் டெக்ஸ்ட் தான். இங்க நம்ம ஆங்கர் டேக் உள்ளார CSS டியூட்டோரியல்னு குடுத்திருக்கோம். அதனால அது லிங்க் ஆட் ஆகியிருக்கு. அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணும்போது, அந்த லிங்க் வந்து நம்ம எந்த லிங்க் குடுத்திருக்கோமோ அந்த இடத்துக்கு போகும். இப்போ இதுக்கு எப்படி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ண லிங்க்குக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். லிங்க்ஸ்க்கு ஸ்டைல் அப்ளை பண்ண 4 கிளாஸஸ் இருக்கு. லிங்க், விசிட்டட், ஹோவர், ஆக்டிவ். இதெல்லாம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண ஸ்டைல் டேக் உள்ள நம்ம ஆங்கர் டேக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லிங்க். நம்ம லிங்க் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம விசிட் பண்ணாத லிங்க் வந்து எந்த கலர்ல இருக்கணுமோ அது வந்து இங்க குடுக்கணும். கலர் ரெட். இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிங்க் கலர் வந்து ரெட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து விசிட்டட். விசிட்டட் கிளாஸ். விசிட்டட்ல நம்ம வேற கலர் குடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன். நெக்ஸ்ட் ஹோவர் இருக்கு நம்மளுக்கு. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அப்புறம் செக் பண்ணுவோம். ஹோவர் கிளாஸ். ஹோவர் ஆகும்போது நம்ம லிங்க டச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கலர்ல இருக்கணுமோ அத இங்க குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் yellow. அண்ட் ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. நம்ம லிங்க கிளிக் பண்ணும்போது நம்ம லிங்க் என்ன கலர்ல இருக்கணுமோ அத இங்க நம்ம குடுக்கணும். இங்க கலர் மட்டும் இல்ல, நம்ம என்ன ஸ்டைல்ஸ் வேணாலும் குடுக்கலாம். இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம லிங்க் வந்து நம்ம விசிட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து நம்ம லிங்க் வந்து கிரீனா மாறணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோவர் பண்ணும்போது எல்லோ குடுத்துருக்கோம். அதனால நம்ம ஹோவர் பண்ணும்போது நம்மளோட லிங்க் வந்து எல்லோவா சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட லிங்க. விசிட் பண்ணிட்டு நம்ம இப்போ பேக் வந்தோம்னா, நம்ம விசிட்டட்ல கிரீன் குடுத்துருக்கிறதுனால, இப்போ நம்ம லிங்க்கோட கலர் வந்து கிரீனா சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது, நம்ம லிங்க்க வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அது ப்ளூவா சேஞ்ச் ஆகும். இது ஃபாஸ்ட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. அந்த மாரி நம்மளோட லிங்க்ஸ்க்கு நம்ம கலர் மாரி பேக்கிரவுண்ட், ஃபாண்ட் வெயிட் இந்த மாரி ஸ்டைல்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்கும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல வந்து நன் குடுத்தோம்னா, இப்போ நம்மளுக்கு இங்க இருக்க அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆகிடும். இங்க நம்மளோட அந்த மாரி ஃபாண்ட் வெயிட் குடுக்கலாம். இந்த ஸ்டைல்ஸ்லாமும் நம்ம லிங்க்குக்கு அப்ளை பண்ணலாம். ஃபாண்ட் வெயிட், போல்டர்.
இப்போ நம்மளோட லிங்க் வந்து போல்டரா டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. அந்த மாரி ஃபாண்ட் சைஸுமே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம லிங்கோட சைஸ் வந்து 50 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம CSS டிஸ்ப்ளே பார்ப்போம்.